ரக்காத் தொழலாம், 6 ரக்காத், 8 ரக்காத். அதாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் தொழக்கூடிய தொழுகையாக இடைப்பட்ட, அதாவது 2 ரக்காத்திலிருந்து 8 ரக்காத்து வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயலிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2 ரக்காத் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க, 8 ரக்காத் தொழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இந்த லுஹா தொழுகையுடைய நேரம், இது எப்போது தொழ வேண்டும், என்னுடைய வக்து எப்போது இருக்கிறது என்றால், இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு செல்றாங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து மதினா மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன போது முதல்ல போய் தங்கிய இடம் அந்த மஸ்ஜிது குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம். அங்கே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலில் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அவங்க மதீனாவுக்கு சென்று பள்ளிவாசலை அங்கே கட்டியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த குபா பள்ளி வாசலுக்கு போவாங்க. அங்கே போய் தொழுவாங்க. அங்கே போய் ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டில் அழகான முறையில் உது செய்து கொண்டு குபாவுக்கு சென்று குபா பள்ளி வாசலில் 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த குபா பள்ளிவாசல், அந்த சிறப்புக்குரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்க போன போது அதிகாலையிலே அங்கே மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லுஹா தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் லுஹா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸலாத்துல் அவ்வாபீன், அவ்வாபின் தொழுகை என்பது இதா ரமலத்தில் ஃபிஸாலு மினல் லுஹா, ஒட்டகத்தின் குட்டி சூரிய வெப்பத்தினால் நிலம் சூடாகி அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம்தான் அது தொழ வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது, லுஹா தொழுகையை நாம் என்ன செய்யலாம், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம், சூரியன் உதயமாகி ஒரு 1/4 மணி நேரம், கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் கழித்து இந்த லுஹா தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும், உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னால், அதாவது லுஹருடைய நேரம் வருவதற்கு சற்று முன்னால் நாம் அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இடையில் தொழ வேண்டும். சூரியன் உதித்து ஒரு 15 நிமிடங்கள் கழித்து இந்த தொழுகையை தொழ ஆரம்பிக்கலாம். சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரத்தில், அதாவது லுஹருடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த லுஹாவுடைய நேரத்தை நாம் தொழுது முடித்து விட வேண்டும். இதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் தொழலாம். இப்ப சஹாபாக்கள் லுஹாவுடைய தொழுகையை அந்த குபா பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருப்பதை, அதிகாலையிலே தொழுது கொண்டிருப்பதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அவ்வாபின் தொழுகையை தொழுவதற்கு சிறந்த நேரம், இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், லுஹா தொழுகையை சூரியன் உதயமானதிலிருந்து 15 நிமிடங்கள் கழித்து தொழுதால் அது சேரும். ஆனால் சிறந்த நேரம் என்ன, இந்த இதா ரமிலத்தில் ஃபிஸால், ஒட்டகத்தின் குட்டிக்கு சூரிய வெப்பத்தினால் அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம், கிட்டத்தட்ட சூரியன் உதித்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரங்கள் கழித்து தொழக்கூடிய நேரம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு தொழுவதுதான் சிறந்த நேரம், நிலம் சூடாகக்கூடிய நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு சொன்னதிலிருந்து நமக்கு விளங்குகிறது இந்த லுஹா தொழுகையுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிகிறது. இந்த இடத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் ஒரு தொழுகையை மக்கள் இந்த பெயரில் தொழுகிறார்கள், அவ்வாபின் தொழுகை என்று தொழுகிறார்கள். அதாவது மகரிபுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில 6 ரக்காயத்துக்கள் அவ்வாபின் தொழுகை என்று தொழுவார்கள். இப்படி ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்ப லுஹா தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, என்ன, அவ்வாபீன். லுஹா தொழுகைக்குத்தான் இன்னொரு பேர் இருக்கிறது, அவ்வாபின் தொழுகை என்று இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே,
சஹீஹ் முஸ்லிமிலே, சுனன் திர்மிதியிலே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது. அவ்வாபியின் தொழுகை என்பது ஒட்டக குட்டி சூட்டை தாங்க முடியாத நேரம், இதுதான் லுஹாவுடைய நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்து, அப்ப லுஹா தொழுகைக்கு தான் அவ்வாபின் என்று சொல்லப்படும். லுஹா தொழுகைக்கு தான் அவ்வாபின் தொழுகை என்று சொல்லப்படும். அப்ப அவ்வாபின் தொழுகை என்பது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் தொழக்கூடிய தொழுகை அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் லுஹா தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரகாத் லுஹா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேண்டிய அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவங்க அதிகம் படுத்துவாங்க என்று இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, சஹீஹ் முஸ்லிமிலே, சுனன் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய இன்னொரு ரிவாயத் சொல்கிறது. ஆகவே இந்த தொழுகையை 2, 4, 6, 8 என்று தொழலாம். சில இமாம்கள் அதை விட அதிகமாக தொழலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செயல் மூலமாக எங்களுக்கு 8 ரக்காத் வரைக்கும் தொழுதாக வந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த தொழுகையையும் நாம் என்ன செய்வோம், நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொழ முடியும், பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் தொழ முடியும். நம்முடைய மறுமை நாளில் நம்முடைய பட்டோலைகளில் அதிக நன்மைகளை சேர்ப்பதற்காக என்ன செய்வோம், இப்படிப்பட்ட சுன்னத்தான வணக்கங்களையும் நாம் சில நேரங்களில் தொழக்கூடியவர்களாக இருந்திருப்போம், சில காலங்களில் விட்டிருப்போம். அல்லது சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருப்பதாக தெரியாது, அல்லது சிலருக்கு இந்த தொழுகை இருக்கின்றது என்று தெரிந்தும் இதில் பொடுபோக்காக இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்ச்சியை நாம் கேட்டதற்கு பிறகு இந்த தொழுகையை என்ன செய்வோம், நம்முடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த இபாதத்துகள் மூலமாக என்ன செய்வான், எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வான், மறுமையிலே எங்களுக்கு சில சிறப்புகளை தருவான். இந்த தொழுகையுடைய சில சிறப்புகளில் இப்படியும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம், முஅஜம் தபரானி போன்ற கிரந்தங்களிலே, முஸ்னத் இமாம் அஹ்மத், திருமதி அபூதாவுத், நசாயி போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஆதமுடைய மகனே, நீ பகலின் ஆரம்ப நேரத்தில் 4 ரக்காத்தை தொழுவதை விட்டும் ஏலாவாளியாக ஆகிவிடாதே. நீ இந்த 4 ரக்காத்தை தொழுதி என்று சொன்னா அந்த பகல் முழுக்க உள்ள கடைசி வரைக்கும் உனக்கு நான் என்ன செய்து விடுவேன், போதுமாகி விடுவேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி நமக்கு இந்த லுஹாவுடைய தொழுகையின் இன்னும் ஒரு சிறப்பை நமக்கு என்ன செய்கிறது, சொல்லித் தருகிறது. ஆகவே நாம் என்ன செய்வோம், இப்படியான தொழுகையையும் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாக்கி ஒரு வணக்கமாக்கி கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்டு அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை, வாய்ப்பை தந்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.